ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPL 21 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் சையத் ஸ்டேடியம் அபுதாபியில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு பி எ நியூட்ரல் அண்ட் இது வந்து ஒரு யூஸ்டு பிச்சு. நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் நடந்த அதே பிச்சு தான் இதுவும். ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரை என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்குங்க. பிச்சு வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து துபாய் மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாது. துபாயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரன் ஸ்கோராக கம்மியாக தான் வரும். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ்லாம் ஓப்பனிங் நல்லா கொடுத்தாங்க. ஸோ மிடில் அங்கே சூரியகுமார் யாதவ் நின்னாருங்க. சூரியகுமார் யாதவ் நின்று அந்த ஸ்கோர் 195 கொண்டு போனாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட்டு அதே 195 KKR அகெயின்ஸ்டாக இந்த பிச்சில் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது தேர்டு 3 ஹை ஸ்கோர் அங்கே அடிச்சிருக்கிறாங்க. 3மே மும்பை இந்தியன்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க. 195, 195, 191. ஸோ இதுதான் இந்த பிச்சோட ஹையஸ்ட் ஸ்கோர். இப்போ நீங்கள் துபாயிலலாம் 200+ போயிருக்கு அண்ட் ஷார்ஜாயிலையும் 200+ போயிருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரை 180 மும்பை இந்தியன்ஸ்னால அங்கே 190 அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரை இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு 180+ வந்தால் அது ஒரு பெரிய ஸ்கோராக தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து மோர் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் நிறைய விக்கெட் டேக்கிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிகாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் நல்லா ஒரு பேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர் போடலாம். ஸோ இங்கே வந்து ஓரளவு ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவு அட்வான்டேஜஸ் இருக்குது. அட் த சேம் லாகில் போடுற பவுலர்ஸ்க்கும் இங்கே நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டனுக்கு வந்து மோர் அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா ஒரு 180+ அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணலாம். பட் இதே பிச்சில் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதாவது அவங்க டீமில் வந்து நிறைய பேர் கொரோனா பாசிட்டிவ்னு வந்தாங்க. அவங்க டீம் 2 பிளேயர்ஸ் அண்டு நம்ம அவங்க டீம் ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு 20 பேர்கிட்ட பாசிட்டிவ் அந்த மென்டாலிட்டியிலோட அவங்க மேட்ச் ஆடினாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி ஆட போகிறாங்கன்னு எல்லோரும் யோசித்தாங்க. ஸோ 162-9 வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணியிருக்காங்க. இவங்க 163 லாஸ்ட் ஓவர் வர போய் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் இவங்களோட பெஸ்ட். ஒரே மேட்ச் ஆடியிருக்கிறாங்க, ஒரே மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே KKR பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195 வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடித்தாங்க. இவங்க 148 அடிச்சிருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தோற்றுருக்காங்க அந்த மேட்ச்சை. ஸோ ரெண்டாவது மேட்ச் வந்து KKR ஆடி இருக்கிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 142-4 அடிச்சிருக்கிறாங்க. இங்கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 143 சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 18 ஓவரில் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து சேசிங் வந்து ஸ்கோர் கம்மியாக இருந்தால் ஈஸியாக சேஸ் பண்ணலாம். நீங்கள் 180+ மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேசிங் கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2 பேர் டீமோட ஹெட் அவுட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதுவரை 20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் சிஎஸ்கே 13 மேட்சும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 7 மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூ ஸ்கோரிங் ஸ்டாட்ஸ் இந்த கிரௌண்டோட ஸ்கோர் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 141, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 133. இப்போ ப்ராபபிள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். சுப்மன் கில், சுனில் நரேன், டாம் பாட்டா, நிதிஷ் ராணா, ஆண்ட்ரே ரசல், இயான் மார்கன், தினேஷ் கார்த்திக், ராகுல் திரிபாதி, பேட் கமின்ஸ், கமலேஷ் நாகர்குட்டி, சிவம் மாபி, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இங்கே வந்து சுபம் கில் அண்ட் சுனில் நரேன் மேலே வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பவர் பிளேயில் எல்லோரும் ரன் ரேட்டை கூட்டணும்னு நினைப்பாங்க. இங்கே சுனில் நரேன் இறங்கினது தான் என்னமோ தெரியல, பவர் பிளேயில் பெரிய அளவில் ரன் ரேட் மற்ற டீம் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட அந்த பவர் பிளேயில் ரன் ரேட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா சுனில் நரேனுக்கு பதிலாக டாம் பாட்டான் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு பவுலிங் அங்கே எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சுனில் நரேன் வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க ராகுல் திரிபாதி வந்து ஓப்பனிங் ரோல். ஸோ அவரை 7 டவுன் கொண்டு போய் விட்றாங்க. ஸோ அவரும் சுமன் கில்லும் ஓப்பனிங் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு இந்த ரன் ரேட்டர் பற்றிலாம் கவலையே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா சுனில் நரேனோட ஓப்பனிங் 2 பேருமே இறங்கலாம். ஸோ சுனில் நரேனோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இந்த IPL UAEயில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் உண்மை. சுமன் கில் நல்லா கண்டினியூஸாக ரன் அடிக்கிறாருங்க. பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ குறைஞ்சது அடிச்சிடறாரு. ஆவரேஜ் ஸ்கோர் கண்டிப்பாக அடிக்கிறாரு. ஸோ மோர் எஃபெக்டிவாக இருப்பார் இன்றைக்கி மேட்ச்சில்.
நிதிஷ் ராணா பொறுத்தவரை நல்லா அடிக்கிறாருங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போன மேட்ச்சில் ஒரு 50 அடித்தார். ஆனால் அந்த பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறார் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க அவருக்கு. ஆனால் அவரால் என்னென்னா ஒரு 2 6 இல்லை ஒரு 3 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிடுறாரு. பவுலிங்கில் ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ பழைய ரசல் மாதிரி இன்னும் இந்த பிச்சில் இன்னும் நம்ம பார்க்கல, அதுதான் உண்மை. ஸோ நான் ஷார்ஜா பிச்சிலையாவது பார்ப்பேன்னு நினச்சேன். ஸோ அதுலேயும் மிஸ்டு. இயான் மார்கன் நல்லா ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அந்த 4th டவுன் 5th டவுனில் வந்தாலும் அடின்னு போட்டு அடிக்கிறாருங்க. ஸோ போன மேட்ச்சில் கிட்டத்தட்ட க்ளோஸில் போய் தான் தோத்தேன், அந்த மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு அவரும் ராகுல் திரிபாதியும் பார்ட்னர்ஷிப்பில் அந்தளவுக்கு 2 பேரும் கலக்குனாங்க. ஸோ அவருக்கு என்னென்னா என்ன கேட்டால் நீங்கள் 4th டவுன் அவர் இறக்குனா இன்னும் நல்லாயிருக்குமோன்னு தோணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னர்ஸ் கையில் அவரை லெக் ஸ்பின்னர் கையில் அவுட் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கி சாவ்லா இருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா சாவ்லா குள்ளே கண்டிப்பாக ஏதோ விக்கெட்ஸ் டேக்கிங் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இங்கே இதை பக்கம் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குங்கிறது. தினேஷ் கார்த்திக் தன்னை இந்த பேட்டிங்கில் தன்னோட ஃபார்ம், கேப்டன்ஷிப்பில் இருந்தாலும் பேட்டிங்கில் தன்னோட ஃபார்ம் பெரிய அளவில் இல்லைங்கிறது தான் உண்மை. ராகுல் திரிபாதி கண்டிப்பாக ப்ரொமோஷன் வரணுங்க. ப்ரொமோஷன் பண்ணி முன்னாடி பேட்டிங் பண்ணால் தான் அவருக்கு நல்லது. ஸோ ஆனால் 7-8லையும் தன்னை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ பார்ப்போம். இவர் கேகேஆரை பொறுத்தவரை 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்து குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணி ராகுல் திரிபாதி எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கு போன மேட்ச்சில் பொறுத்து தான். இல்லை மறுபடியும் கொண்டு வராங்களா என்னங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பேட் கமின்ஸ், கமலேஷ் நாகர்குட்டி, சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்கெல்லாம் ஓரளவு பவுலிங்கில் கலக்கிடுவாங்க. சிவம் மாவிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தி அங்கே நல்லா எஃபெக்டிவாக இருப்பார். ஷேன் வாட்சனுக்கு முக்கியமாக. ஸோ ஷேன் வாட்சனுக்கு தான் பெரிய இது வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரை. ஸோ பார்க்கலாம். பேட் கமின்ஸ் ஒரு நல்லா பேட்டிங், அவரால் நல்லா அடித்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாக தான் இருக்கிறாரு. விக்கெட்ஸ் ஓரளவு டீசெண்டான விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி கேகேஆருக்கு எப்படி இருக்குங்கிறத. ஸோ அவங்க ஓப்பனிங் ப்ராப்ளம் மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா கேகேஆர் நல்லா ஒரு வெயிட்டாக இருப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஷேன் வாட்சன், ஃபேப் டுப்ளிசிஸ், ராயுடு, கேதார் ஜாதவ், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், டெவன் பிராவோ, தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், பியூஷ் சாவ்லா. ஸோ இங்கே ஷேன் வாட்சன் அண்ட் ஃபேப் போன மேட்ச்சு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸுங்க. 181 டார்கெட்டெல்லாம் அடிச்சதுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க 2 பேருமே. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களா, துபாய் பிச்சுனாலே சேசிங்கில் விக்கெட் இல்லாமல் ஆடி இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் செகண்ட் பேட்டிங்கில் எல்லாருமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், செகண்ட் பேட்டிங் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அதை மாற்றி காட்டினாங்க. ஆப்போசிட் டீமில் எவ்வளோ பெரிய முகமது ஷமி, ஷெல்டன் காட்ரல், கிறிஸ் ஜோர்டான் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பவுலர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே தண்ணி காட்டினாங்க அந்த மேட்ச்சில். எனக்கு அந்த மேட்ச்சில் ஷமி அவர்கள் விக்கெட் எடுக்காமல் போனது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா செம ஃபார்மில் இருந்தார். ஆனால் விக்கெட் ஏன் எடுக்க முடியலங்கிறது தான் எனக்கு இன்னொரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு இவங்களோட பேட்டிங் அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருந்திருக்கு. ஸோ வாட்சனை பொறுத்தவரை இந்த பிச்சில் நின்றுட்டார் அப்படின்னா செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாருங்க. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி பாலை மட்டும் நின்றுட்டாருன்னா இன்னைக்கு வாட்சனான டே தான். ஆனால் இந்த பிச்சை பொறுத்தவரை சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் நின்று ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக நேரத்தை அடித்த மாதிரி 190 ஸ்கோர் 200 யாருமே இந்த அபுதாபி பிச்சில் இதுவரை யாருமே 200 அடிக்கலை. ஸோ பார்க்கலாம் சிஎஸ்கே இந்த 200ங்கிற டார்கெட்டை தொடுறாங்களாங்கிறது. ஃபேபை பொறுத்தவரை நல்லா என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக பேட் பண்ணிகிட்டு இருக்கிற செமையாக இந்த அளவுக்கு அவர் வின்னிங், அதாவது மேட்ச் வின் எப்படியாவது டீமை வின் ஆக்கணுங்கிறதுக்காண்டி ஆடிட்டு இருக்கிறாரு. அது இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் ஃபேப் டுப்ளிசிஸை விட இப்போ உள்ள ஃபேப் பயங்கரமாக இருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பேட்டிங்கில். ஸோ எப்படியே கேட்சும் பிடிச்சிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அவர் ஒரு டே. இன்றைக்கி சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட் பண்ணிச்சுன்னா ஸோ இன்றைக்கி இவங்க 2 பேரும் நின்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கேட்ட இருந்து. ஸோ ராயுடுவை பொறுத்தவரை, அம்பிட்டி ராயுடு பொறுத்தவரை ஃபஸ்ட் மேட்ச் இவர் தான் அடித்து வின் பண்ணி கொடுத்தார் இதே அபுதாபி பிச்சில். ஸோ அதை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ அடுத்த 2 மேட்ச் காயம். ஸோ அதுக்கடுத்த மேட்ச் ஒரு ஃபெயிலியர், போன மேட்ச்சில் பேட்டிங் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி அவர்
அவருக்கான சான்ஸ் வந்தால் கண்டிப்பாக தன்னை ப்ரூவ் பண்ணுவார். மீண்டும் ஒரு முறை எப்படி அந்த மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அபுதாபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். இங்கே கேதார் ஜாதவ் மேலே பயங்கரமாக ப்ரெஷர் இருக்குங்க. ஒரே ட்ரோல்ஸ், ஒரே விமர்சனம். ஸோ இதுவே அவரை வின் பண்ண, அதாவது அவர் எதாவது பண்ணி ஆகணும் டீமில் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் தள்ளுது. இப்போ ராகுல் டிவாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த சிஎஸ்கேக்கு எதிரான அந்த விக்கெட் எடுத்துகிட்டு அவர் ஆக்ஷனை பார்த்து நிறைய பேர் கிண்டல் அடித்தாங்க. அடுத்து கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட எப்படி வெளுத்தார். ஸோ அந்த மாதிரி கேதார் ஜாதவ் மட்டும் அவரோட ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த டீமில் இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸு பண்ணவே இல்லை. ஸோ அவரும் பண்ணிட்டாருன்னா சிஎஸ்கே இன்னும் வெயிட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் விமர்சனம் பண்ணுதாங்க. இதுக்காவது தன்னை அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக அந்த நெருக்கடி அவரை ப்ரூவ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எம்எஸ் தோனி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு, நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ போன மேட்ச் ஒரு வின். ஸோ அதே மென்டாலிட்டியோடு தான் இன்றைக்கி வருவாங்க. ஸோ தன்னால் டீமுக்கு ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். ஸோ டீமை வின் பண்ண முடியும், வின் பண்ண வைக்க முடியுங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் வர ஃபேப் அண்டு எம்எஸ் தோனி தான் டீமை ஜெயிக்கணும்னு நினச்ச மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஆனால் போன மேட்ச்சுக்கு அப்புறம் எல்லாருமே வின் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே பேக் டு தி ஃபார்ம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி மேட்ச் என்ன. ரவீந்திர ஜடேஜா ஸோ விக்கெட்ஸ்கள் பெரிய லெவலில் எடுக்கல. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அப்படி தான் எடுக்கிறாரு. ஆனால் கண்டினியூஸாக விக்கெட் டேக்கராக இல்லை. சாம் கரன் நல்லா ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. ஆனால் போக போக இதாகிடுச்சு. அவருக்கு இன்னும் பேட்டிங் சான்ஸ் வரல. பேட்டிங் சான்ஸ் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். டெவன் பிரவோ 2 மேட்ச்லேயுமே நானும் விக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஆனால் என்ன விக்கெட் எடுக்கலைனாலும் ரன்னை ரொம்ப கட்டுப்படுத்துகிறாருங்க. அதான் இப்போ 4 ஓவர் போடுறான்னா ரன்னை பயங்கரமாக கட்டுப்படுத்துட்டாரு. அதே போதும், நீங்கள் விக்கெட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. தீபக் சகர் பவர் பிளேயில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறாரு. பவர் பிளேயில் விக்கெட்டு எடுக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பவர் பிளேயில் சுபம் கில்லில் கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பாருங்கிறது என்னோட கருத்து. ஷர்துல் தாக்கூர் பொறுத்தவரை டெத் ஓவர்ஸில் செம்மையாக போடுறாங்க. அவரோட பவுலிங்கை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாருங்க. நீங்கள் கம்பேரிங் டு லாஸ்ட் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவரோட பவுலிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, ஷர்துல் தாக்கூராவது இந்த அளவுக்கு பவுலிங் போடுறாரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட பவுலிங்கை நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பியூஷ் சாவ்லாவை பொறுத்தவரை நான் இங்கே அவரை நெகட்டிவிட்டின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லா மேட்சும் சிஎஸ்கே ஆடின எல்லா மேட்சும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு விக்கெட்டாக தான் எடுத்துடுவார். அதாவது விக்கெட் எடுக்காமல் அந்த மேட்ச்சில் அவர் இருந்ததே கிடையாது. ஸோ அவரை நான் குறை சொல்ல விரும்பலை. ஸோ அவருக்கான கண்டிப்பாக அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறாருல, கண்டிப்பாக அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைச்சா இன்னும் நிறையா விக்கெட் எடுப்பாங்க. பட் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறது இம்ரான் தாஹிர் தான். ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெக் ஸ்பின்னில் சாவ்லா வச்சு நம்ம எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட் எடுக்கும்போது இம்ரான் தாஹிர் இருந்திருந்தால் இன்னும் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அது எப்போ இம்ரான் தாஹிர் டீமுக்குள்ளே வர போகிறாருங்கிறது தெரியல. ஸோ அந்த நாளை நான் ஆவலுன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இப்போ ட்ரீம் 11 உங்களுக்கு நான் 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்டான டீம். இங்கே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி, தினேஷ் கார்த்திக், ஃபேப் டு பிளஸிஸ், ஷேன் வாட்சன், ஏன் மார்கன், சுப்மன் கில். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஆண்ட்ரே ரசல். பவுலர்ஸ் ஆப்ஷனில் ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர், பேட் கமிங்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு நான் விக்கெட் கீப்பர்ஸ் 2 விக்கெட் கீப்பர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தினேஷ் கார்த்திக் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு சிவமாவியோக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் 75% எடுத்துருக்கிறாங்க. ஸோ 41% பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கூட இங்கே தினேஷ் கார்த்திக் அவ்வளோவா பண்ணலாம், அதுதான் உண்மை. பட் 2 பேருக்குமே பேட்டிங் கிடைக்காம போகிறது கூட சான்சஸ் இருக்குது இந்த பிச்சை பொறுத்தவரை. ஆனால் நம்ம ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்து ஆகணுங்கிறதுக்காக தோனி நிறைய பேர் எடுத்துருக்கிறாங்க. ஸோ தோனிக்கு ப்ரொமோட் பண்ணார்னா நிறையா அவருக்கு சான்சஸ் இருக்குது. அவரை ப்ரொமோட் பண்ணி வந்தார்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு இங்கே சான்சஸ் நிறையா இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஷேன் வாட்சன் அண்ட் நான் இங்கே அம்பேடி ராயுடு நான் விட்டுருக்கிறேங்க. ஏன் மார்கன் எடுத்துருக்கிறேன், சுப்மன் கில் எடுத்துருக்கிறேன். கேப்டனாக ஃபேப் போட்டிருக்கேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சுப்மன் கில் அதே இங்கே ஃபேப் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே சுப்மன் கில்.
ஸோ அந்த அளவுக்கு அவர் டீமுக்காக நின்று ஆடுறாரு. நின்று ஆடக்கூடிய கெப்பாசிட்டி கில் கிட்ட நிறைய இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் ரிசப்ஷனில் சாம் கர்ன் எடுத்துருக்கிறேன். இங்கே சாம் கர்ன் எடுத்ததுக்கு பவுலிங் அவருக்கு வரும். ஸோ பேட்டிங் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஷர்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சேகர் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் பவர் பிளே போடுற பவுலர்ஸும் எடுத்துருக்கிறேன் அண்டு டெத் ஓவர் போடுற பவுலர்ஸும் எடுத்துருக்கிறேன். நான் வந்து எனக்கு வேறு சாய்ஸஸ் வந்து சாவ்லா வந்து ஒரு விக்கெட் தான் எடுப்பார், அந்த மாதிரி ஒரு சாய்ஸில் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் நான் சாவ்லாவை வந்து எடுக்க முடியல. இங்கே வந்து ஆண்ட்ரே ரசல் பவுலிங் போடுவார். நான் இங்கே வந்து கேகேஆர் கிட்ட வந்து பெரிய பவுலிங் லைனப்போ நான் கொண்டே போகல. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து இந்த இதை பார்த்துட்டு அப்படியே உங்கள் டீம் எடுத்துகிட்டு போங்க. கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஒரே விக்கெட் கீப்பர் தான், எம்எஸ் தோனி. பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் ஃபேப் டுப்ளிசிஸ், அம்பித்தி ராயுடு, ஷேன் வாட்சன், நிதிஷ் ராணா, சுப்மன் கில். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் சாம் கரன், ஆண்ட்ரே ரசல், ஷர்துல் தாக்கூர், தீபக் சேகர், பேட் கமின்ஸ் எடுத்துருக்கிறேன். கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் போட்டிருக்கேன். ஆண்ட்ரே ரசல் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ ஷேன் வாட்சன் போன மேட்ச் நல்லா ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த ஃபார்ம் இந்த மேட்ச் தக்க வச்சுக்கிட்டு தான் அவர் விரும்புவார். ஸோ இங்கே நிதிஷ் ராணா நான் எடுத்திருக்கிறேன். சுப்மன் கில் அண்டு ஏன் மார்கனை நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறேன். கிரெடிட்ஸ் இஷ்யூ அவர் 9.5 கிரெடிட்ஸ். ஒரு இப்போ இங்கே ட்ரீம் லோனில் பொறுத்தவரை ஒருத்தர் நல்லா அடிச்சிட்டாலே அவரோட கிரெடிட்ஸை பயங்கரமாக கொட்டி விட்றாங்க. இங்கே ஃபேப் பார்த்தீங்கன்னா 9ல் தான் இருந்தார், இப்போ 9.5க்கு போயிட்டார். ஸோ பார்த்துக்கோங்க, என்னோடய 2 டீம் பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சு, ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் யார் பண்ணுறான்னு பாருங்கள், அதை வச்சு உங்கள் டீம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிட்டு உங்கள் டீம் க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் என்னோடய ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன். அண்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் அண்ட் மேட்ச் ப்ரிவ்யூ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.